எதுக்குங்க அம்மா சொன்னாங்கல்ல, எதுக்குங்க காடு மாநாடு, எதுக்குங்க கடல் மாநாடு, எதுக்குங்க மலை மாநாடு, எதுக்குங்க தண்ணீர் மாநாடுனா, எதுக்கு காடு மாநாடு, எதுக்கு கடல் மாநாடு, எதுக்கு மரங்களின் மாநாடு, எதுக்கு தண்ணீர் மாநாடு என்று கேட்டவன் கிழவரப்பள்ளி அணையில பச்சையா வருது உங்க அண்ணனை வர சொல்லுங்க. கிழவரப்பள்ளியில நொர வருது உங்க அண்ணனை வர சொல்லுங்க. இப்போ கிழவரப்பள்ளியில நொர வருது, கலவரில பொருள புற வருது. இப்ப தேர்றல இதுக்கு தாண்டா மாநாடு போட்டார், தண்ணீர் மாநாடுன்னு. தண்ணீர் மாநாடு போடும்போது தண்ணிக்கெல்லாம் ஓட்டு இருக்கா, தண்ணிக்கெல்லாம் மாநாடான்னு கேட்டுட்டு இப்போ கிழவரப்பள்ளியில நொர வருது. கிழவரப்பள்ளி வாயிலையும் நொர வரும். மாட்டுக்கு எதுக்கு மாநாடு, மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டான். எங்க மாடு மேய்க்க விட மாட்டோம், மாடு மேய்க்க விட மாட்டாங்க சீமான் சொல்லுங்க. மாட்டுக்கு ஓட்டு இருக்கான்னு கேட்டா இப்ப சீமான் வர சொல்ற. எதுக்குங்க ஆத்துக்கு மாநாடுனா இப்போ ஐயோ காவிரி ஆற பாருங்க, வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு சார்ங்கிற மாதிரி எவனோ கிணத்த ஆட்டையை போட்டு போயிட்டான், கிணத்த காணுங்கிற மாதிரி இப்ப ஆத்த காணும். நாளைக்கு ஆடி பெருக்கான் திருச்சியில. ஆடி பெருக்குக்கு அம்மா மண்டபத்துல போய் லட்ச லட்சமா கூடி தாலிய பெருக்கி போட்டு காவிரி ஆத்த கும்பிடுவோங்க. ஆத்துல தண்ணியே இல்லைங்க. இப்ப என்ன செய்யணும், அக்வா பின்ன கிண்ணிய வச்சு ஆடிய பெருக்குங்க. நீதான தண்ணிக்கு மாநாடு போடும்போது கிண்டல் பண்ண. தண்ணிக்கு மாநாடு போடும்போது தண்ணிக்கு எதுக்கு மாநாடு, மனுஷனுக்கு மாநாடு போட மாட்டாரா, இதுக்கு போட மாட்டாரா, தண்ணிக்கு போடுவாரா அப்படின்னா. இப்போ தண்ணி இல்ல, அம்மா மண்டபத்துல தண்ணி இல்ல. இப்ப திறந்து விட்டா கூட கடமடை வர்ற வரைக்கும் எடுத்து ஒருத்தன் கேட்கிறான். இப்ப இந்த தண்ணியை திறந்துட்டாங்களே, கபினிலிருந்து மேட்டூர் வரைக்கும் எத்தனை நாள் ஆகும், 48 மணி நேரம் ஆகும். மேட்டூர்ல இருந்து திருச்சி அம்மா மண்டபத்துக்கு எத்தனை மணி நேரம், 48 மணி நேரம் ஆகும். ஓ, ரொம்ப சீக்கிரமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்கு. 5 மணி நேரத்துல வரலாம். எதுல வரலாம், ட்ரெயின்ல வரலாம். ட்ரெயின்ல வந்தா ஒரு 5 மணி நேரத்துல வரலாம் பெங்களூர்ல இருந்து திருச்சிக்கு, மற்றபடி வராது. அப்போ எங்களுக்கு ஆடி பெருக்கு கிடையாது. உங்களுக்கு ஆடி பெருக்கு இல்ல, எங்களுக்கு ஆடியே இல்ல. மதுரைக்காரங்க திருநெல்வேலிக்காரங்களுக்கு காலகாலமா எங்க கள்ளழகர் வெறும் கார்பரேஷன் வாட்டர்ல குளிச்சிட்டு இருக்காப்ல. அங்க கள்ளழகர் குளிக்கிற திருவிழா மட்டும் இல்லன்னா அவன் வைகை ஆத்த தியானந்தி ஆனந்தம் டெக்ஸ்டைலுக்கு பட்டா போட்டு வித்துருப்பான். அவன் ஏற்கனவே பார்க்கிங்க போட்டான். விவசாயிகளுக்கு நான் வந்தா 5 ஏக்கருக்கு மேல அத்தனையும் 5 ஏக்கருக்கு மேல 50 விழுக்காடு தள்ளுபடி, 5 ஏக்கர் கீழே முழுமையா தள்ளுபடினாரு. அப்புறம் பார்த்தா 50,000 வாங்கினா தள்ளுபடி, 75,000 வாங்கிட்டா பாதிக்கு பாதி தள்ளுபடி. இது விவசாயிகள் இப்போ வாயிலையும் வயிலையும் அடிச்சுக்கிட்டு அழுறாங்க. ஒரு பக்கம் ரொம்ப சங்கடமா இருக்கு, இந்த பக்கம் இதயத்துல, இந்த பக்கம் பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அது ஏன்னு தெரியல. விவசாயிகள் போராடும் போது வலிக்குது, மனசு வலிக்குது. ஆனா மூளை ஏன் அப்படின்னு தோணுது. ஏன்னா பச்சை துண்டை போட்டுக்கொண்டு விஜய் வந்தால்தான் விவசாயியுடைய வலி தீரும் என்று சொன்னவன் இன்னைக்கு போராடுறான். 15 வருஷம் ஒருத்தர் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம அன்எக்ஸ்பெக்டட் அன்கண்டிஷனல் லவ் அப்படி ஒருத்தர் காட்டினாரு. அன்கண்டிஷனல் லவ், நீ எப்படியே இருந்துக்கோ, வேண்டாம், நீயா இருந்துக்கோ, நானா இருந்துக்கிறேன்னு ஒரு லவ். எங்க அண்ணன் எனக்கு ஓட்டு போடுற லவ் இல்ல, அன்கண்டிஷனல் லவ் காட்டினாரு. தூக்கி போட்டான், புறக்கணிச்சான். ஒரு தலைவன் 33,000 வாக்கள் மட்டும் தான் காரைக்குடியில் பட்டார், சொந்த ஊர்ல. பெரிய வழி. நான் உண்மையிலே எப்போதுமே சிரிச்சுதான் இருப்பேன். அண்ணன் சீமான பேசினாலே சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவோம். முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் முடிவு வந்து போற அழுத. லூசு பேல அழாதடா, இனிமதாண்டா நம்ம ஆட்டமே துவங்க இருக்கிறது என்று மே 4ஆம் தேதி சொன்னோம். மே